ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். குறைந்த ரத்த அழுத்தம், அதிகமான ரத்த அழுத்தம், நிறைய லோ பிபி, ஹை பிபி அது இருந்துகிட்டே இருக்குது. உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரத்த ஓட்டத்தை சமப்படுத்தி விடலாம். இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க 10 டைம்ஸ். மூச்சு உள்ள இழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். பிரீத் அவுட் பண்ணும்போது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சியை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள். குறைந்த ரத்த அழுத்தம், அதிகமான ரத்த அழுத்தம், நிறைய லோ பிபி, ஹை பிபி அது இருந்துக்கிட்டே இருக்குது. கடினமான யோகாசனங்கள் எல்லாராலும் பண்ண முடியாது. இது 50, 60, 70 வயதை தாண்டியவர்கள் கூட ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மண்டலம் 48 நாட்கள் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரத்த ஓட்டத்தை சமப்படுத்தி விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைமுட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். ஒரு 5 முறை. முதல் முத்திரையை நம்ம பார்க்கக்கூடியது சின் முத்திரை பார்க்க போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. நீங்கள் கை எப்படி முட்டியில் வச்சுக்கலாம். 2 நாசுகளையே மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வால்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், டென்ஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவர் உள்ள வச்சுக்கோங்க. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க. நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக பாய்வதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பயிற்சி முடிச்ச உடனே ஒரு சின்ன நாடி சுத்தி. இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்ல மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 10 டைம்ஸ். இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க.
மூச்சு உள்ள இழுக்கும்போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். பிரீத் அவுட் பண்ணும்போது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். இப்போ அப்படியே மாற்றி பண்ணுறோம். லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மோதிர வரனால. ரைட் நாசிலே இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்லேயே எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கோங்க. பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷனாக இருந்துச்சுன்னா 5 தடவை பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி 5 மினிட்ஸ். இப்போ லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸேல். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை. இப்போ அப்படி மாற்றிக்கோங்க. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை. அப்படியே கண்ணை மூடி மூச்சு அப்படியே ஒரு 30 செகண்ட் வாட்ச் பண்ணுங்க. உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். பிரெயின் இன்சைடு மூளை உள் பகுதி மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்டரி, பீனியல் கிளாண்ட், மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தொண்டை உள் பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை, ரிலாக்ஸ் டீப்லி. ஹார்ட் இன்சைட் தைமஸ் கிளாண்ட், மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். வயிற்று உள் பகுதி சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால், இடதுகால் உள் பகுதி மனதனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கண்களை மூடி 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கவும். நீங்கள் இப்போ பார்த்த தியானம் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம், மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ப்ரெஷர் உள்ளவங்க ஒரு நாளைக்கு 5 தடவை இந்த மெடிடேஷனை பண்ணுங்கள். இந்த முத்திரையை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்களை மூடி தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 மினிட்ஸ் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை அப்படி கூர்ந்து தியானிக்கவும். இது பயிற்சி பண்ண 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 நம்ம மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் வெளியே போயிடும். இரத்த நாளங்கள் எல்லாமே சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நார்மலுக்கு வந்துடும். மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதி இருந்தாலே போதும், இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். இது ப்ரெஷர் உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. இன்றைய காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பயிற்சியை டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.